காலை வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி திங்கட்கிழமை. வாரத்தின் 2வது நாள். இந்த மாதத்தின் 2வது நாள். புகழ்பெற்ற நாவல் ஆசிரியர், பத்திரிகையாளர் குஷ்வந்த் சிங், உலக புகழ்பெற்ற பத்திரிகையாளர், நாவல் ஆசிரியர் குஷ்வந்த் சிங் பிறந்த தினம் என்று. பாகிஸ்தான்ல 1914ஆம் ஆண்டு முதலுலகப் போர் நடந்துகிட்டு இருக்கிற பீரியட்ல பிறந்தார். டெல்லி, லாகூரில் கல்லூரி படிப்பை முடித்தார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கிங்ஸ் கல்லூரியில் சட்டம் பயின்றார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தோட இணைஞ்சிருக்கிற கிங்ஸ் கல்லூரி. லாகூர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார். 1947இல் இந்திய வெளியுறவுத் துறையில் பணியாற்றினார். மத்திய திட்டக்குழுவுக்காக 1957இல் யோஜனா மாத இதழை தொடங்கினார். இப்பொழுது தமிழ் உட்பட 13 மொழிகள்ல இந்த மாத இதழ் வெளியாகி வருகிறது. தமிழ்ல திட்டம் என்ற பெயர்ல வெளியாகிறது. சென்னையில நீங்க வாங்கிக்கலாம். இணையதளம் வழியாகவும் விண்ணப்பிச்சு வாங்கலாம். அகில இந்திய வானொலியில் சிறிது காலம் பணியாற்றினார். இல்லஸ்ட்ரேட் வீக்லி, இந்துஸ்தான் டைம்ஸ், நேஷனல் ஹெரால்டு ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையில் இவரது வித் மாலிஸ் டுவார்ட்ஸ் ஒன் அண்ட் ஆல் வித் மாலிஸ் டுவார்ட்ஸ் ஒன் அண்ட் ஆல் அப்படின்ற கட்டுரை மிகவும் பிரபலமானது. மாநிலங்களவை உறுப்பினராக 1980 முதல் 86 வரை இருந்திருக்கிறார். பத்திரிகை துறையில இருந்துட்டு ஏன் மாநிலங்களவை உறுப்பினருக்கு காசுக்காக போனாரான்னு தெரியல. இந்தியாவை பொறுத்தளவு, சம்பளங்களை பொறுத்தளவு பெரிய செல்வ செழிப்பா வாழ்றதுக்கா, அறிவுக்கான ஒரு உண்மையான கம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்படி இணையானதான்னு சொல்லி தெரியல. நம்புறோம் கம்மியாக தான் உலக நாடுகளே இருக்குன்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க. எனத்துக்கு சொல்றேன் அப்படின்னா, பத்திரிகை துறையில இருந்தவர் திடீர்னு ராஜ்யசபா எம்பியா மாறுறாரு. அதனால காசு வந்திருக்கும், பென்ஷன் வரும். தன் படைப்புகள் மூலம் சமூகம், மதம், அரசியல் என அனைத்து விஷயங்களிலும் வெளிப்படையான கருத்துக்களை தெரிவித்தவர். கவிதைகள் இவருக்கு மிகவும் பிடிக்கும். பஞ்சாபி, உருது கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். நையாண்டித்தனமான, சமரசம் செய்து கொள்ளாத, துணிச்சலான எழுத்துக்கு பெயர் பெற்றவர். அமிர்தசரஸ் பொற்கோவிலில் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டதை கண்டித்து தனக்கு அளிக்கப்பட்ட பத்ம பூஷன் விருதை அரசிடம் ஒப்படைத்தார். முற்போக்கு சிந்தனையாளர், மனிதநேயம் மிக்கவர். இவரது ட்ரெயின் டு பாகிஸ்தான் என்ற முதல் நாவல் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை மையமாக கொண்ட வரலாற்று நாவல். பல நாவல்கள், சிறுகதைகள், நகைச்சுவை புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ட்ரூத், லவ் அண்ட் எ லிட்டில் மாலிஸ் என்பது இவரது சுயசரிதை நூல். ஆங்கிலம் மட்டுமின்றி பஞ்சாபி, உருது, இந்தியிலும் எழுதியிருக்கிறார். சும்மா இருக்க மாட்டாம எல்லா மொழியும் படிச்சிருக்கிறார். 2-3 மொழியை, 4 மொழி தெரிஞ்சிருக்கு. உலகம் முழுவதும் இவருக்கு வாசகர்கள், ரசிகர்கள் இருக்கிறாங்க. இவரது புத்தகங்கள் தொடர்ந்து பல பதிப்புகள் வெளியாகின. இறுதி வரை எழுதி கொண்டே இருந்தார். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். 2011ஆம் ஆண்டில் அகனிஸ்ட் குஷ்வந்த் சிங் தேர் இஸ் நோ காட் என்ற புத்தகம் எழுதியிருக்கிறார். கடவுள் நம்பிக்கை இல்லாமலேயே ஒருவர் புனிதமாக இருக்க முடியும். மறுபிறவி, இறுதி தீர்ப்பு, சொர்க்கம், நரகம் ஆகியவற்றில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்பது இவரது கொள்கை. பாராட்டுக்களை பெறுவதோடு சர்ச்சைகளையும் கிளப்பிவிடுவது அவரது எழுத்தின் தனி அம்சம். வாழ்க்கையை முழுமையாக ரசித்து அனுபவித்து வாழ்ந்த மனிதர். இலக்கிய சேவைக்காக இவருக்கு பத்மபூஷன் விருது 2007ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. பஞ்சாப் டாடா ரத்தன் விருது, சாகித்ய அகாடமி விருது, சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் விருதுகள் தவிர பல நாடுகள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டங்கள், விருதுகள் கொடுத்திருக்குது. மிகச்சிறந்த எழுத்தாளர், துணிச்சலான பத்திரிகையாளர் என தனி முத்திரை பதித்த குஷ்வந்த் சிங்கு 99 வயசு வரை உயிரோட இருந்திருக்கிறார். 99 வயசு. கிட்டத்தட்ட 2015 தான் இறந்திருக்கிறார். 15ஓ 14ஓ. அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையை சந்திச்ச மகிழ்ச்சியோட இந்த நாளை, திங்கட்கிழமை பிப்ரவரி 2ஆம் தேதியை
இனிதே நிறைவு செய்கிறோம். நாளைக்கு சர்வதேச விலங்கியல் நிபுணர் ஒருத்தரை பார்க்க இருக்கிறோம். ஓஹியோ மாநிலம் அங்க பிறந்தவர், நாளைக்கு பிறக்க போறவர், சொல்ல போறவர். நன்றி, வணக்கம்.